ஹலோ ஜெபிஸ்கோட். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் மூவியோட டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அது ஏகப்பட்ட இஷ்யூவ சந்திச்சுக்கிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி யுஎஸ் சர்டிஃபிகேட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் தேதி 9ஆம் தேதின்னு அறிவிச்சாங்க படக்குழுவினர். பட் ஆனா 9ஆம் தேதிக்கு நெருங்க போற டைம்ல வந்து யுஎஸ் சர்டிஃபிகேட் குடுத்தது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சென்சார் நிறுவனம் வந்து நீதிமன்றத்தில வழக்கு தொடர்றாரு. அதுலருந்து ஒருத்தரு. ஸோ அந்த வழக்கு தொடர்ந்ததுல வந்து நீதிபதிலாம் விசாரிச்சு படக்குழுவினருக்கு வந்து சப்போர்ட்டா பேசிட்டாங்க. யுஎஸ் சர்டிஃபிகேட் குடுக்க சொல்லி. ஆ சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 1 ஹவர்ல சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்க வேண்டிய குழுவுல உள்ள ஒரு மெம்பர் வந்து உயர்நீதிமன்றத்தில ஆஜராகி, அதுக்கு வந்து குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த கேஸ் போடுறாப்ல. இந்த கேஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, இன்னும் நெறைய பிரச்சனைகளை சந்திச்சு ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ இத படத்த ஹோல்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக, செகண்ட் இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்னா, அமேசான் பிரைம் நிறுவனம் வந்து இந்த படத்த வாங்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த படம் திரையரங்குல ரிலீஸ் ஆகாதனால ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த லாஸ வந்து ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லி படக்குழுவினருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களாம். இன்னும் இந்த படம் எத்தன சர்ச்சைகளுக்கு உள்ளாகும், எவ்வளவு கஷ்டங்கள அனுபவிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் உங்கள்ல எத்தன பேர் தளபதி விஜய்க்கு லாஸ்ட் மூவியான ஜனநாயகத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. டாடா பை பை. லவ் யூ ஆல் நண்பர்களே.